ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊட்டிக்கு தான் போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 நாள் லீவ் கிடைச்சிச்சு. சரி ஊட்டிக்கு போலாமேன்னு இப்பதான் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் நைட்டே எல்லா ட்ரெஸ்லயும் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் காலையில எந்திரிச்ச உடனே என்னோட நெசசரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ நான் உள்ளார வச்சுட்டு இருக்கேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே ஊட்டிக்கு கிளம்பிட்டேன். இப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு நான் கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் நான் கிளம்புனேன் வீட்டில் இருந்தே. ஆனால் நான் கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு நான் வந்து ஒரு சில படம்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நான் அன்னூர் கிட்ட ரீச் ஆயிட்டேன். அன்னூரில் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி நிறைய ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி ஜூஸ்லாம் வாங்கிட்டு போகலாமேன்னு இப்போ தான் நான் நிப்பாட்டினேன். நல்லா எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு நம்ம இப்போ ஊட்டி செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கே வந்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு வரணும்னா இ பாஸ் எடுக்கணுமாம்மா. நம்ம கொரோனா டைம்ல தான் இ பாஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நிறைய ஃப்ளூஸ்லாம் நடந்துட்டு இருக்கறனால அதுக்காகவே இ பாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காரை ஓரமாக நிப்பாட்டி இப்போ தான் இ பாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு வழியா இ பாஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு அது வரும் அவங்க கிட்டலாம் காமிச்சிட்டு இப்போ நம்ம இ பாஸ் எடுத்துட்டு நம்ம ஊட்டிக்குள்ளார என்டர் ஆயிட்டோம். அதுவும் இல்லாமல் ஊட்டிக்கு நிறைய ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தாவே பிரெட் ஆம்லேட்டும் நூடுல்ஸ் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஊட்டிலையும் நாங்கள் ஏறுறப்போ ஒரு ஷாப் பார்த்தோம். நூடுல்ஸும் பிரெட் ஆம்லேட் சூப்பராக இருந்துச்சு. அதான் இப்போ நான் நூடுல்ஸ் ஒரு பிளேட் வாங்கி இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே திரும்பியும் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு மிஸ்டியாக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே க்ரீனியாக சூப்பராக நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நான் ரெசார்ட் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெசார்ட் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். நீங்கள் இது வந்து ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு வியூவே. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இங்கேருந்து அந்த ஊட்டி வியூ எப்படி தெரியுதுன்னு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வாங்க ரூம்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ரூம்குள்ளார வந்து பார்த்தாச்சு. ரூம் வந்து கான்டெம்பரரி ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. லண்டன், பாரிஸ் அந்த மாதிரி தீமில் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ரூம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரூம்லயே பால்கனியும் இருந்துச்சு. எனக்கு பால்கனினா ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வியூவும் சூப்பரா இருந்துச்சு பால்கனிலேருந்து பார்க்கறதுக்கு. நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆன டைமே ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் தான் நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமேன்னு ஸ்நாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனிஸ், அதுக்கப்புறமா ஷவர்மாஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பால்கனியில் வந்து கொஞ்சம் குளிராக இருந்துச்சு. சரி அந்த குளிர்லேயே சாப்பிட்லாமே இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். நான் படுத்து தூங்கினோடனே டின்னர் டைம் இருந்துச்சு. நான் டின்னர் என்னென்னலாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சில்லி சிக்கன், அதுக்கப்புறமா கீரா ரைஸ், அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த ஃபுட்லாம் சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. அந்த குளிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த சூடான சப்பாத்தி அந்த மாதிரி
நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த குளிருக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிருதுன்னு நான் உள்ளார வந்துட்டேன். டெசர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் ப்ரௌனி கொஞ்சம் இருந்துச்சு. சரி அது சாப்பிடலாமே டெசர்ட்டுக்குன்னு அதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ரீல்ஸ் அதுக்கப்புறமா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் படுக்க போகிறேன். இப்போ நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டேன். காலைல எந்திரிச்சோன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகிறோம். அந்த பிளேஸை நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ் வேறு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.